கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ். கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تكونوا أول كافر به. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் ஓரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வலா தக்கூனு அவ்வல காஃபிரின் பிஹி. அவனுக்கு மாறு செய்பவர்களில் முந்தியவனாக நீ ஆகிவிடாதே அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சமூகத்தில் எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. முதல்ல புதுசாக ஒரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒன்றை ஒருவர் செய்வாரையானால், அதை பார்த்து பிறர்கள் செய்வார்களேயானால், முதலில் யார் அந்த தவறை செய்தார்களோ அவர்கள்தான் எல்லாத்துக்கும் குற்றவாளி. அதனால அல்லாஹ் சொல்கிறேன், முதல்ல மாறு செய்யக்கூடிய முந்தியவனை ஆயிடாத. அப்படி ஆண்டாக்க உன்னையை பார்த்து மற்றவங்களாம் அந்த தப்பு செய்வாங்க. அந்த தப்புனால உனக்கு மாட்டுக்கின்றோம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் ரெட்டை பிள்ளைகளாக பிறக்கும் ஆரம்பத்தில். அப்போ நிக்கா எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டாக்க, முதல் பிரசவத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கும். அதுக்கு அடுத்த பிரசவத்திலையும் ஒரு ஆணும் பெண்ணு பிறக்கும். முதல் பிரசவத்தில் பிறந்த அந்த ஆணுக்கும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கும் திருமுடிக்கிறது. அது மாதிரி முதல் பிறந்த அந்த பெண்ணுக்கும் இரண்டாவது பிறந்த அந்த ஆணுக்கும் நிக்கா முடிக்கிறது. இது ஆரம்ப காலத்தில் ஷரியத் அப்படி தெரிஞ்சு. இப்போ எல்லாமே அக்கால் தங்கச்சியாக போயிடுறாங்க, நிக்கா முடிக்கக்கூடாது, ஷரியத் வந்துருச்சு. ஆனால் அப்போ அப்படித்தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல ஹாபில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அப்போ அவங்களோட பிறந்த அந்த குழந்தையும் பெண் குழந்தை. காபில் ரெண்டாவது பிறந்தார். காபிலோடு பிறந்த ஒரு குழந்தை. இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஹாபிலோட பிறந்த அந்த பெண் குழந்தை கொஞ்சம் அவலட்சணமாக இருந்துச்சு, அழகு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இந்த காபிலோடு பிறந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ முறை இப்படித்தானா, ஹாபிலுக்கு காபிலுடைய தங்கச்சி முடிக்கணும், ஹாபிலுக்கு ஹாபிலுடைய தங்கச்சி முடிக்கணும். இந்த காபில் என்ன சொல்கிறான்னா, எனக்கு முடிக்கக்கூடிய அந்த பெண் அவலட்சணமாக இருக்கிறா, அதனால் அவளை முடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போர்க்குடி தூக்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஷரியத் இப்படித்தானப்பா இருக்குது, எனக்கு மாற்றம் செய்யக்கூடாது. நான் என் கூட பிறந்த பிள்ளையை நான் முடிக்க முடியாது கூட ஹராமாச்சே, உன் கூட பிறந்ததில் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கல. சரி,
நான் சொல்கிறது சரியா நீ சொல்கிறது சரியா என்பதை ஒரு குர்பானியை கொடுத்து நம்ம சோதித்து பார்ப்போம் அப்படின்னாங்க. அந்த காலத்தில் குர்பானின்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு ஆடை அறுத்து போட்டுட்டோம்னு சொன்னாக்க அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிற அடையாளம்னாக்க வானத்திலிருந்து நெருப்பு வந்து அதாவது பொசுக்கிறோம் அப்படியாத அப்படி பொசுக்கினாக்கா அவங்களுடைய அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். அந்த அடிப்பில் இருந்துச்சு. இப்போ ஹாபிலும் ஒரு ஆடு அறுக்கிறாரு, காபிலும் அறுக்கிறாரு. ஹாபில் அறுத்த ஆட்டை அல்லாஹ் வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி அதை பொசுக்கிட்டான். அவர் சந்தோஷம், அல்லாஹ் என்னுடைய குர்பானை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். காபிலுடைய இந்த இதை அல்லாஹ் ஏற்றுக்கல. ஏன்டா சரீரத்தில் மாற்றமாக செய்கிறார்ல, இருந்தாலும் அவர் அறிவு சொல்லுது இவ்வளோத்தையும் நிற்க முடிக்கணும், என் கூட பிறந்ததையும் நான் நிற்க முடிக்கணும் அப்படின்னு பிடிக்காதமாக இருக்கிறார். இது சரியத்து ரீதியாக அன்றைக்கு கூடாது தான். ஆனால் அவர் அறிவு பண்ணுறாரு. அவரும் என்னுடைய அம்மாவை பிறந்திருந்தானா, இது எங்கள் அம்மாவை பிறந்திருந்தானா, நான் நிற்க முடிச்சா என்ன அப்படின்ட்டு ஒரு போர் கொடுத்துக்குனார். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. இப்போ இவருக்கு சரியான கோபம் காபிலுக்கு. என்ன செய்கிறாரு அப்படின்னாக்க, கோபம் வந்து இந்த ஹாபில் இருக்க வரைக்கும் நம்ம நிற்க முடிக்க முடியாது. அவர் என்ன செய்யணும், முதல்ல தீர்த்து கட்டணும் முடிவு செய்கிறார். கத்தல் செய்கிறது, கொலை செய்யக்கூடியதுக்கு காரணம் அமைந்தவர் காபில் தான். ஆமாம், கொலை செய்கிறார். அப்போ அண்ணன் சொல்கிறாரு, ஹாபில் சொல்கிறாரு, இது கூடாது. அப்படி ஒரு கால் என்னை நீ கொலை செய்வதற்கு நீ கை நீட்டினால் நான் திரும்ப உனக்கு கையை நீட்ட மாட்டேன், நான் பேசாமல் இருந்துடுவேன், நான் எதிர்த்து சண்டை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் காரணம் என்ன? ஹதீஸில் என்ன வந்திருக்குது, அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலை செய்யக்கூடியவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகவாதி, ரெண்டுமே நரகவாதியா. அது எப்படி? அவன் கொலை செஞ்சான், அவன் நாங்கள் சொல்லுங்க, நீ கொலை செய்யப்பட்ட இவனே சொர்க்கவாதி சொல்கிறீங்க, இவனே நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, இவன்கிட்ட பலம் இருந்து அடிச்சிட்டான். இவன்கிட்ட பலம் வந்து அடிச்சுப்பான் இல்லையா? அவனை கொலைகாரை வந்து சக்தி பெற்றுட்டான், அவனை கொலை செஞ்சுட்டான். இந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு சக்தி இருந்திருந்தால் இவன் அவன் அடிச்சிருப்பான். நான் இவனும் அடிக்க அவன் முயற்சி பண்ணுறான், அவனும் அடிக்க இவனும் முயற்சி பண்ணுறான். அதனால் அவன் அடிச்சுட்டு அவன் அடிக்கலை. அதனால் என்ன சொல்கிறாங்க, சொல்ல சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே நரகவாதி தான். ஏண்டா ரெண்டு பேர்த்துக்கு நாட்டும் ஒன்றா இருந்துச்சு, நான் அவனை கொலை செய்யணும், இவன் நான் அவன் கொலை செய்யணும் அப்படின்னாங்க. அப்படின்னா கொலை செய்யும். இப்போ ஹாபில் வந்து இந்த சண்டைக்கு போகலை. அதாவது காத்தின் மக்தூல் பின்னாருங்கிறது இங்கே வராது, சட்டம் வராது. ஏன்னா ஹாபில் துறக்கலையில் வாய் துறக்கலையே இல்லை. அதனால் சரி, இப்போ இவர் கொலை செஞ்சார், அண்ணனை கொலை செஞ்சார். கொலை செஞ்சதுக்கு பின்னாடி யோசிக்கிறாரு, என்ன செய்யறது, கொலை செஞ்சுட்டோமே தப்பு தானே. இப்போ உணர்றாரு. முதல்ல உணரணும், பிரச்சனை வரக்குள்ள உணரணுமா இல்லையா? பிறகு வந்து போய் உணர்ந்து செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய தெரியலையே. என்ன செய்கிறாரு, அண்ணனுடைய அந்த உடலை தூக்கி மேலே போட்டு அப்படியே சுற்றுறாரு. என்ன செய்ய தெரியலையே, என்ன செய்ய தெரியலையே அப்படின்னு சுற்றுறாரு. அல்லாஹ் என்ன படிப்பினைக்காக வேண்டி ரெண்டு காகத்தை அனுப்பினான். ஒரு காகத்தை அடித்து மொத்தாக்கிடுச்சு. இந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கிறாரு காபில். அந்த செத்து போன அந்த காக்கையை இந்த இது அடிச்சு அந்த காக்கைனாக்கா குழியை தோண்டி உள்ளே பறித்து உள்ளே போட்டு போடுது. இந்த நிலையை பார்த்த உடனே காவல் சொல்கிறாரு, இந்த காக்காய்க்கு இருந்த அறிவுரை எனக்கு இல்லையே, அப்படிங்கிறாரு. அப்புறம் அடக்கிட்டாருங்களேன். சரி, இது சொல்லி போட்டு அல்ல என்ன சொல்கிறான்னாக்கா, யார் முதலில் ஒருவரை கொலை செய்கிறாரோ அதை பின்பற்றி பின்னால் யாரெல்லாம் கொலை செய்கிறாங்களோ எல்லா குற்றமும் காபிலுக்கு போய் சேரும். கியாமத் வரைக்கும் யாரெல்லாம் கொலை செய்கிறாங்களோ அந்த பாவத்தினுடைய இது அந்த காபிலுக்கு போய் சேரும்.
ஏன்னா அவர் தான் முதல்ல வழிகாட்டினார். அதனால் அந்த மாதிரி அப்போ இது வந்து ஒரு உதாரணம் இது வந்து. அதனால் அல்லாஹ் சொல்கிறேன், வலா தக்கூனும் அவ்வள காஃபிரும் பிஹி, அல்லாவுக்கு மாறு செய்பவனில் முந்தியவனாக நீ ஆகிவிடாத, முந்தியவனாக நீ ஆகிவிடாத. ஒரு குடும்பம் இருக்குது, இப்போ குடும்பம் அமைதியாக போய்கிட்டு இருக்குது. யார் முதல்ல வந்து பிரச்சனையை கிளப்புறாங்களோ அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தராக பிரச்சனை கிளப்புவாங்க. இப்போ யார் முதல்ல கிளம்பா வந்து குற்றவாளி. ஏன்னா அவர் தான் காலமாக காலத்துக்கும். இது வரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு குடும்பத்தில் வந்து அல்லது ஊரில் அமைதியாக இல்லை, ஒன்றா இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எவனோ ஒரு தப்பு செய்கிறான், அதை பார்த்து இன்னொருத்தர் தப்பு செய்கிறான், அவன் செய்யலாம், செய்யக்கூடாதா? செய்யலாம். இப்போ அவன் முதல் யார் செஞ்சானோ அவனுக்கு தான் எல்லாம் செஞ்சக்கூடிய பாம்பு சேரும். எல்லா பாவமும் அவனுக்கே போய் சேரும். காரணம் என்னன்னாக்கா இவனுக்கு வழிகாட்ட எல்லாத்துக்கும். ஆமாம், அதே மாதிரி ஒரு நன்மையான காரியத்துக்கு வழிகாட்டினால் அதனுடைய நன்மை பூரா அவருக்கு கிடைக்கும். பின்னாடி எத்தனை பேர் நல்ல செய்யலாம் அது கிடைக்கும். இது அப்படித்தான், அது அப்படித்தான். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற வலா தக்கூனும் அவ்வள காஃபிரும் பிஹி, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவனில் முந்தியவனாக நீ ஆகிவிடாத. யார் நீ முதல்ல செய்கிறியோ அதை பார்த்து அடுத்தவன் செஞ்சானாக்கா அது பெரிய பாவமாக ஆகிக்கும். அதனால் ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு ஊரில் அல்லது ஒரு ஒரு குளத்தில் ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு தனி குடும்பத்தில் ஒரு வீட்டில் யார் முதல்ல வந்து இந்த மாதிரி செய்யணும் விடமாட்டேன் அப்படின்னு யார் போர்க்குடி தூக்குறாங்களோ அவர்கள் குற்றவாளி. நான் இல்பூரில் ஒரு ஊரில் உஸ்தாதாங்க. அப்போ யார் தான் முதல்ல நீங்கிறது வெளிநாடு போகிறது அப்படின்ட்டு எல்லாமே போட்டி. நான் முன்னாடி போனேன்னாக்கா என்னை பார்த்து எல்லாம் போவாங்க. அது நானே குற்றவாளி மசாலா பால் பண்ணி தான் போயிருக்கேன் கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, ஒருத்தர் போயிட்டார், போன சொல்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் ஒருத்தர் வழிகாட்டிட்டார், இனிமேல் நான் போக வேண்டியது. ஏன்னா எனக்கு அவர் போயிட்டார், வலசை போயிட்டார், நான் போகிறேன். முந்தைய ஒருத்தர் வந்து வழிகாட்டிட்டாரே போயிட்டார். அது மாதிரி எனக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்து நல்ல வழிகாட்டியாக இருந்தால் நன்மை சேரும், தீய வழிகாட்டியாக இருந்தால் தீமை வந்து சேரும். இதைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு சப்ஜெக்டு, சாதாரண சப்ஜெக்ட்லாம் இல்லை. ஆமாம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நம்ம செய்யக்கூடிய தவறுகள், யா அல்லாஹ் நான் ஒரு தப்பு செய்கிறேன், இந்த தப்பை பிறருக்கு முன்னுதாரணமாக ஆக்கிறாத அப்படின்னு துஆ செய்யணும். ஆனால் தப்பு செய்யக்கூடாது தான். அப்படி ஒரு காலம் நம்ம அறியாமல் தப்பு நினைச்சது அதை மறைக்கிறதுக்கு பார்க்கணும். நாளைக்கு கியாமத்து நாளில் அல்லாஹ் ஒரு ஒட்டியான கொடுக்கப்பா, நீ இந்த தப்பு செஞ்சியா? ஆமாம். நீ இந்த தப்பு செஞ்சியா? ஆமாம். நீ இந்த தப்பு செஞ்சியா? ஆமாம். அல்லாஹ் கேட்க கேட்க இவனுக்கு பயம் வந்துடும். எங்கே அல்லாஹ் நரகத்தை தூக்கி போட்டுருவானோ அப்படிங்கிற பயம் வந்து சொல்லுவா. நம்ம நரகவாதியா, நம்ம எந்த கேள்வி பதில் சொல்ல முடியாது. இந்த தப்பு செஞ்சா கேட்குற அல்லாஹ் வந்து நம்ம நரகவாதி தான் அப்படின்னு முடிவு செஞ்சுடுவார். கடைசியில் சொல்லுவார், நீ அதிகமாக வந்து செலவாத்து ஓதிருக்கியா? ஓதிருக்கேன். களிமா சொல்லியிருக்கியா? ஆமாம். நீ களிமா சொல்லக்கூடிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எல்லா தீமைகளையும் அடித்து உன்னை சொர்க்கவாசியாக மாற்றி விட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது சொல்லி போட்டு சொல்கிறாங்க, எதனால் மாற்றி தெரியுமா? இவர் செய்த தப்புக்களை என்னது தப்புண்டு உணர்ந்துட்டார். ஒன்று. ரெண்டாவது, பிறர் செஞ்ச தவறுகளை யாருக்கு சொல்லாமல் மறைச்சிட்டார். அல்லாஹ் சொல்ற, நீ பிறருடைய தீமைகளை மறைத்ததன் காரணமாக இன்னைக்கு உன்னுடைய தீமையை நான் மறைச்சிட்டுங்கிறான். மறைச்சிட்டு நீ களிமா சொன்னால ஒரு சுருக்கவாசி ஆகிக்கிறான். அப்போ ஒரு தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட பிறருக்கு யார் முன்மாதிரியாக அந்த தவறுக்கு காரணமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாவமும் செய்து தரும்.
ஆனால் அவர் அதை தன்னை மறைத்து நான் செஞ்சு தப்புடா அல்லான்னு உணர்ந்துட்டான்னாக்க மாட்டுறாங்க. ஆனால் பிறகு உண்மையாக ஆகக்கூடாது. சொல்லமா இல்லையா? மொத்தம் நிறைய கொலை செஞ்சார். கிட்டத்தட்ட 99 கொலை செஞ்சார். கொலை செஞ்சுட்டு என்ன செய்யறா, இவ்வளோ கொலை செஞ்சிட்டோமே, இது பெரிய தப்பாக போயிடுச்சே, அல்லாட தப்பா செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு பெரியாட்ட போயிருக்காரு. பெரியார் போய் சொல்கிறாரு, நான் இவ்வளோ கொலை செஞ்சுட்டேன், அல்லா என்னை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே வந்து அநியாயக்காரனே, உலகாரனே, இத்தனை கொலையாக செஞ்சுருக்கிற, ஓ அவன் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் எது கொலை செஞ்சான். கொலை செஞ்சுட்டு ஓடுறேன் அல்லாட யாரெல்லாம் என்னை மனுஷன் ஓடுறான் ஓட அல்லாஹ் அவனுடைய ரூஹை கைப்பற்றப்பட்டது. ஒத்துச்சு. யாருக்கு கைப்பற்றுவா? நல்லவங்களுடைய அந்த மலக்குமாக கைப்பற்றுவாங்களா, அல்லது தீமையை கொண்டு எழுதக்கூடிய அந்த மலை கைப்பற்றுவாங்களா? ரெண்டு போட்டி வந்துருச்சு. இப்போ அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இவன் வந்து இத்தனை கொலை செஞ்சுருக்கிறான், நான் என்ன செய்வேன், இவனை குருவை கைப்பற்றுவேன் அப்படின்னு வந்து சொன்னார். இல்லை, இவர் எத்தனை தப்பு செஞ்சாலும் தௌபாவுக்காக வேண்டி என் பக்கம் அல்லாஹ் பக்கம் விரண்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு, அதனால் இவரைக்கு நான் சொர்க்கவாசியாகத்தான் ஆக்கி இவரை நான் குருவை கைப்பற்றுவேன் அப்படி அவர் சொல்கிறார். சரி, அப்போ சொல்லப்பட்டுச்சு. சரி, அளந்து பார்ப்போம், இவர் ஓடி வந்த தூரம் அதிகமாக அல்லது அதாவது பக்கமாக தௌபா மக்கள் ஓடி வரக்கூடிய அந்த இடம் தூரமாக பக்கமாக அளந்து பார்ப்போம். இவர் ஓடி வந்த தூரம் அதிகம், அதாவது கயிறை தேடி ஓடி வந்த தூரம் அதிகம், அதனால் அவரை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுனாக்கா என்ன அப்படின்னாக்க, நம்ம தப்பு செய்கிறதுனால பிறருக்கும் அது பாதிப்பு இல்லாமல் இருந்திருந்தால், பிறருக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால், ஆனால் கொலை செஞ்சது தப்பு தான், அதில் பெரிய பாதிப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் அவர் அழுகிறாரு இந்த மாதிரி அழுகிறார். எந்த மாதிரி அழுகிறாரு? அந்த அழுகிக்கிட்டே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கிறான், நீங்கள் நசுஹாவுடைய தௌபா போல தௌபா செய்யுங்கிறோம். நசுஹாங்கிறது ஒரு மனிதர் ஒருத்தர் வந்தார். அவர் என்னன்னாக்கா சகலக்கல்ல வல்லவன், எல்லா நிலையிலையும் மக்களை ஏமாற்றி காசு கொடுக்குறாள். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, யாரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சரி நமக்கு வேலை தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்ன செஞ்சாருனாக்கா மீசையை சிரைச்சிட்டு, மீசை வராத அளவுக்கு தாடி வச்சு வந்துட்டு உம்மள வேஷம் போட்டு அரசில் போய் வேலை கேட்டார். ஆமாம், சரி அந்த போகிறதுக்கு பொம்பளை இருக்கிறது கிருமச்சதுக்கு ஆள் வேணுமே அப்படின்னு அவரை சேர்த்துக்கிட்டாங்க. பொம்பளை வேஷம் போட்டுட்டாங்க. பொம்பளை வேஷம் போட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அரசியுடைய உயர்தரமான அந்த கழுத்தில் போடக்கூடிய அந்த சங்கிலி காண போயிடுச்சு. காண போனோடனே யார் எடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே பறிச்சுக்கல. அப்போ என்ன செய்யறாண்டாக்க அரசர் எல்லாத்தையும் வேலைக்காரன் பூராத்தையும் வரிசையாக நிப்பாட்டி வச்சு என்ன செய்ய சோதிப்போம், மிரட்டுவோம், திட்டுவோம், அப்போ தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வரிசையாக அனுப்பி வைக்கிறார். நான் நசுவாங்கிறவங்க அதில் நிற்கிறார், கூட்டத்தில் நிற்கிறார். இப்போ இவர் நினைக்கிறாரு, நான் திருடலைங்கிறது உண்மைதான், ஆனால் என்னைய தொட்டு பார்த்தாங்கன்னாக்கா நான் ஆம்பளை தெரிஞ்சு போயிடும், ஆனால் திருடுனா என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதை விட பன்மடங்கு அதிகமாக எனக்கு தண்டனை கிடைக்கும், அதனால் என்ன செய்யணும் தெரியலையேன்னு கவலைப்பட்டு அல்லாட்ட அழுகிறாரு. கண்ணை மாலையாக தண்ணி கொடுக்குது. யாரெல்லாம் இந்த சோதனையிலேருந்து என்னை காப்பாற்றுறாருலாம், எனக்கு முன்னாடியே திருடனை காட்டி கொடுறாருலாம் அப்படின்ட்டு அவர் துவா செய்கிறார் அழுகிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, இந்த இடத்துல திருச்சி போகும்போது தெரியுது, அதுவும் இந்த அழுகிறான் அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. ஆனால் சோதிக்கும் பொழுது இவருக்கு 2 பேர்த்துக்கு முன்னாடியே திருடாடப்பட்டான். அப்போ சார் அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி தப்பிச்சிட்டோம் அப்படின்னது போய் என்ன சார் அன்றைக்கு வேலைக்கு போகாமல் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டார். ஏன் தப்பிச்சிட்டாரு? இந்த மாதிரி ஒரு தௌபா செய்யக்கூடிய பழக்கம் அந்த கொலைகாரர்கிட்ட இருந்ததுனால தான் எல்லாம் காப்பாற்றினான். ஆனால் செஞ்ச தப்பு தான்,
அவருடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க தப்பு தான். ஆனாலும் கூட அவர் செய்த தௌபா இருக்கிறது கடுமையான தௌபா. அந்த தௌபா மூலமாக அல்லாஹ் மாற்றத்தை கொடுக்கும். இது உண்மை. அந்த தௌபா நம்மகிட்ட இருக்கணும். நம்ம தப்பு செய்கிறவா இல்லை, எல்லாம் செய்வோம். புல்லு என்ன சொல்லுவாங்க, சொல்லலாம் சொல்லுவாங்க, புல்லு பனி ஆதம ஹத்தா ஊன, ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யறவங்க தான். யாருமே பெரிய அவுளியாவெல்லாம் கிடையாது, தவறு செய்யக்கூடாதுங்க. புல்லு ஹத்தா இன்னா தவ்வா பூன, தவறு செய்யக்கூடியவங்களே நல்லவையானாக்க தவறு செய்யக்கூடியவங்க. யாருங்க? தவறு செய்யக்கூடியவங்க தான். அதனால் தப்புலாம் நடக்க சொல்ல முடியாது. ஏன், இங்கேருந்து கடத்தரு போகிறதுக்குள்ளே, பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ளே எத்தனை பொம்பளையை முன்னாடி வர்றாங்க. பார்த்த உடனே அழகான பொம்பளைலாம் வர்றாங்க. பார்த்த உடனே இவனுக்கு மனசு ஒரு ஒரு விதமாக ஒரு கிளிக் ஏற்படுது. அது தப்பு தான், அதுவும் தப்பு தான். அவளுக்கு பப்ளிக்கில் வர்றாளுங்க, அது வேறு விஷயம். அதனால் பாதிக்கப்படுறது யார்? நம்மதே பாதிக்கப்படுறோம். ஆமாம், அது நம்ம ஆசையோடு பார்க்குறோமா அல்லது ஆசையில் பார்க்குறோமா அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட தவறுக்கு காரணமாக நம்ம ஆயிடுறோம். போய்கிட்டே இருக்கோம், பால் பிடிக்குது, என்னவோ ஒரு பால் பிடிக்குது. சின்ன பிள்ளை என்றைக்கும் நம்ம பார்த்து பாட்டி ஆகுறது உடனே நம்மளுக்கு சேர்ந்து பாடுறோம். இது தப்பா இல்லையா? தப்பு தான். இப்படி நம்மளை அறியாமல் ஆயிரக்கணக்கான தவறுகள் நம்மளுக்கு நிகழுது. போயிட்டே இருப்போம். நான் ராஜா இருக்காரு, அவர் இப்படி 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 அவனை கேட்டாங்களா, சொல்லலாமா, மறந்துட்டு சொல்லலாமா, குறை சொல்லக்கூடாதுல்ல. புறம் பேசினால் பெரிய பாவம். பேச வைக்குது இல்லை, புறம் பேசக்கூடாதுங்கிறது எனக்கு கொள்கை. ஆனாலும் அவர் செஞ்ச தப்பை என்னால் மறைக்க முடியலையே, நினைக்க வைக்க முடியலையே, புறம் பேச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தவக்கூடிய நிறைய தவறுகள் நம்மளை அறியாமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், ஒரு நாளைக்கு 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு எது தடவை? 70 தடவை. யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கான், மாத்த கத்தம் மாத்த அக்கர், முன் சேர்ந்த பின் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ். அப்படின்னாக்க மன்னிப்பு தப்பு செஞ்சு அர்த்தமா? இல்லை, நபிமார்கள் தப்பு செய்ய மாட்டார்கள். ஏன் அப்படின்னாக்க நபிமார்கள் எல்லாம் சொர்க்கத்துடைய மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். தவறே அவங்கள்ட்ட நிகழாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது நண்பர்கள்லாம் சேர்ந்து, வா அங்கே இரவு நேரத்தில் கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்க முடியலை, நண்பர்கள் கூப்பிட்றாங்க, மறுக்க முடியல. சரின்னு போனாங்க. ஆனால் அந்த கூத்து ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் அவருக்கு தூக்கத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் அவருக்கு தூக்கத்தை கொடுத்தா எந்த அளவுக்கு தூக்கினாண்டாக்க அந்த கூத்தெல்லாம் இரவு போடக்கூடிய ஆட்டமெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு முன்னால்தான் முடித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பு அவங்களுக்கு. அதனால் நபிமார்கள் எல்லாருமே முன்சின் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஏமாத்துறோம், எத்தனை தவறு செய்கிறோம், எத்தனை பேர் கடைக்கு வாடிக்கையாளர் வர்றாங்க, பேசுகிறோம் இல்லையா? அது நிர்பந்தம், பேசுகிற நிர்பந்தம். ஆமாம், சிரித்து பேசுகிறோம், அன்பாக பேசுகிறோம், அரவணைச்சி பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு சாபி பழைய வணிச்சிருந்தார். ஒரு அழகான பெண் வந்துச்சு. ஆத்தன் இவருக்கு மனசை பறி கொடுத்துட்டார். அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறது அவருக்கு புரியலை. என்ன செஞ்சுட்டாருண்டா, அம்மா பணம் உள்ளே அருமையான பிறகு உள்ளே வாமான்னு கூப்பிட்டு இன்னும் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோடனே கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துட்டார். இதுதான் தப்பு செஞ்சது அவர். ஆனால் நான் தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு அழுகிறாரு, துடிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஓடி வர்றாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னாக்க, நீ செஞ்ச தப்பு நீ செய்யறதுக்கு முன்னாடியே உனக்கு அந்த கவலை வந்துடுச்சு, நீ செஞ்சுட்ட, அதனால் உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு, தொழுதுனால எல்லாம் பாவம். அப்போ அந்த சார் கேட்டார், யார் சொல்லலாம், இந்த இது எனக்கு மட்டுமா
அப்படின்னு கேட்டான். இல்லை, பூரா உம்மத்துக்கு இதுதான். தப்பு செஞ்ச உடனேயே தௌபா செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வந்தாலே அவர் அறியாமல் ஆகிப்போச்சு. அது அவர் அறியாமல் அது ஆகிப்போயிடுச்சு. ஆனால் அவர் வேண்டே செய்யலை, தன் அறியாமல் அவருடைய உள்ளத்தை பறி கொடுத்து போயிட்டாரு. அலையப்பட்டது ஒரு சாபி, ஒரு ஷேக், நமக்குலாம் தெரியும், எல்லாமே சொல்லிக்க. அப்துல்லா இப்னு உந்துருஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யாருங்க? அவங்க முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர்கள், 1,00,000 ஹதீஸ் வளப்பானம் பண்ணுறவங்க, 12,000 முரீதுகள் அவர்களுக்கு. இதுவரை 12,000 முரீதுகள். ஹஜ்ரத் இப்னு அரபியும் அவங்க கூட இருக்காங்க, அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி முரீதாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வழிநடத்தி ஒரு வழியாக போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன போகிறாங்க? ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு ஊர் வழியாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிணத்து மேட்டில் ஒரு அழகான ஒரு பெண் தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்க. இவங்களும் அறியாமல் அந்த பெண்மக பலது பார்வைப்பட்டுச்சு. அவ்வளோதான் போயிடுச்சு, முடிச்சு. என்ன ஆகி போச்சு? தன் அறியாமல் பட்ட பார்வையினால் இவன் என்னங்க அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. ஆமாம், ஒருத்தருக்கு புரியல ஏன் உட்காந்தாரு. ஆனால் இவருடைய பார்வை அந்த பெண் மேலே இருக்குது, பெண் மேலே இருக்குது. அது தப்புச்சாது, தப்பெல்லாம் இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ அந்த கூடக்கூடிய முரீதுகள் முக்கியமான அல்லாமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓரளவு கேட்குறாங்க, ஷேகன் அவர்களே உங்களுக்கு என்ன ஆகி போயிடுச்சு? ஏன் இப்படி கீழே உட்காந்துட்டீங்க? அந்த பெண்ணவே பார்த்துட்டு இருக்கீங்களே. சொல்கிறாங்க, என்னை விட்டு போயிரு, என்னை விட்டு போயிருங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டாங்க, என்னை விட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கவலை அங்கே இருக்குது அந்த பெண் மேலே. என்ன செய்கிறது? ஒன்றும் புரியலை. அப்போ அவங்க எவ்வளோ கஞ்சுறாங்க, எங்கள் வழியெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஷேகே உங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னா எல்லாம் அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. ஒன்றுக்கும் பதில் இல்லை. அங்கே பார்வை அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்ய முடியல. கொஞ்ச நேரம் ஆச்சு, சரி இனிமேல் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டு என்னங்க இப்னு முஹைதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழி நடத்தி சொல்கிறாங்க, நம்முடைய ஷேக்குடைய நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு. இது நம்முடைய இது இல்லை, அல்லாஹ்வுடைய இது. ஆமாம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம போயிட்டு திருப்பி வரும்போது ஷேக்குடைய நிலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு திருப்பி வர்றாங்க. திருப்பி வரும்பொழுது அவங்க கேட்குறாங்க, அவங்க நம்மளுடைய ஷேக் எங்கன்னு தேடுறாங்க. கேட்டாக்க எந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் என்னங்க இந்த பொண்ணை கமிச்சு கொடுங்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணு கிறிஸ்துவ பெண்மணி. அப்போ அந்த வீட்டுக்கார சொல்கிறாரு, இவருடைய அழகான முகத்தையும் வாலிப துடுப்பு பார்த்த உடனே உனக்கு நான் பொண்ணு தர்றேன், ஆனால் நீ கிறிஸ்துவ மாறிடுங்க அப்படிங்கிறாரு. இவர் நல்ல அழகான மனிதர், ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்தவர். இப்படி ஒரு பெண்ணின் மேல் மாய்வி ஆயிட்டாரே அப்படிங்கிற ஒரு எதிர்த்து கூட என்ன சொன்னாங்க, சரின்னு சொல்லி கிறிஸ்துவ மாறுகிறார். கிறிஸ்துவ மாறினதுக்கு பின்னாடி அவன் சொல்கிறான், அந்த பொண்ணுடைய அத்தை சொல்கிறான், நீ எங்கள் வீட்டுடைய பன்னியெல்லாம் மேய்க்கணும், அப்போதே உனக்கு பொண்ணு தருவீங்களா. அதுக்கும் தயாராகிட்டார். ஏன் பெண் புத்தி பின் புத்தி, பொண்ணை பார்த்தாக்க போல பார்த்தாக்க அவ்வளோதான். அவன் ஆமாம், இப்படி அவன் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தக்குவா இருந்தால் தப்பிக்குங்கிறது ஒரு புக்கு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே சோதிக்கப்படுது, இங்கே அவருக்கு சோதிக்கப்படுது. ஏன் சோதிக்கப்படுது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காலம் சொல்கிறாங்க, இவனை காரணம் தற்பெருமை அடித்தார், எனக்கு இத்தனை பேர்கள் இருக்கிறாங்க, எனக்கு இனி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அடித்தாரு. அல்லாஹ் போட்டு பார்த்துட்டான். அப்போ இந்த இப்னு அரபி போகிறாரு, இவரை பார்த்தோன்னே பக்கத்தில் வராத போயிரு அப்படின்ட்டு அந்த ஷேக் சொல்கிறார். அப்போ இவங்க அழுதுட்டு கேட்குறாங்க, எங்களுடைய ஷேக் அவர்களே உங்களுக்கு இந்த நிலையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு முழு குர்ஆன் மனப்பாடம் வந்துச்சு, ஏதாச்சும் அவருக்கு தான் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் யாரை வழிகேட்டில் ஆக்கிவிட்டாலும் அவருக்கு நேர்வழி கொடுக்கவே மாட்டான் என்ற ஆயுதம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அழுகிறாரு. அழுது போட்டு, ஷேகன் அவர்களே, கூடி சீக்கிரம் நீங்கள் தௌபா செய்து வந்துடுவீங்க, நீங்கள் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டத்தில் சொல்கிறாரு. நம்ம ஷேகுல் இப்படி ஆகி போச்சு, துவாச்சிக்கிறோம். எல்லாம் அழுகிறாங்க, தொழுவாங்க. எங்களுக்கு ஒரு தர்பீ செய்த ஒரு ஷேகுல் இப்படியா அப்படின்னு அழுகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த ஷேகு யாராவது அல்லாஹ்வுடைய உள்ளத்தை மாற்றிட்டான். சார், அஷ்ஹது அல்லா இலா இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கிட்டே வர்றார். அப்போ தான் கேட்டதுக்கு, இந்த நிலை உங்களுக்கு இப்படி போயிருச்சுனாக்க, நான் இப்படி பெருமை அடித்தேன். ஆமாம், ஒரு இடத்துல சாமி வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அல்லாஹ் அவங்களுக்கு இதாயத்து கூடுறா அல்லா அப்படின்னு சொல்கிறது பாருமா, இவனா மனுஷனா இவன், ஆமாம் நான் நினைப்பார் இப்படி பாரு அப்படின்னு பெருமை அடித்தேன். நீ பெருமை அடிக்கிற, உன்னை சோதிக்கிறான் பார் அப்படின்னு அல்லாஹ் சோதிச்சு செஞ்சான். நான் அந்த கிணத்து மேட்டில் பார்க்கும் பொழுது ஈமான் என்பது ஒரு நல்ல ஒரு பறவை போன்று என்னிருந்து பறந்து போயிடுச்சு. பறந்து போயிடுச்சு. நான் அந்த பெண்ணின் மீது மோகம் அதிகமாகுவதற்கான காரணம் ஈமான் பறிபோனதே காரணம் ஆகிப்போச்சு. அப்போ தான் அவங்க தௌபா செய்து மாறினாங்க. அப்புறம் இவங்க தௌபா செய்து மாறி வந்துட்டாலும் போல அந்த பெண்மணி தன்னுடைய கணவர் போயிட்டாரு காட்டி தேடி வர்றாங்க. அவங்க இடத்துக்கு தேடி நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க தெரியும், நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன். அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துருக்கு. இஸ்லாத்துக்கு அந்த அம்மா உத்தமையாக மாறி மிகப்பெரிய வழிவிழாவை மாறினதாக சரித்திரம் சொல்லப்படுனாக்க, காரணம் என்னன்னாக்க, நம்ம எதுக்குமே பெருமடித்தா நான் பெரிய ஷேகாக இருக்கிறேன், நான் பெரிய வழியிலாக இருக்கிறேன், நான் பெரிய தொழிலாளியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னாக்கா, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற நிலையில் இருக்கணும். ஆனால் நாம் தவறு செய்தால் அதை பிறருக்கு சொல்லாமல் அதை மறைத்து அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறினால் தான் கிடைக்கும். அந்த ஷேக்கு பூரா 12,000 பேர் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் மாற்றி கொண்டு வந்துட்டான். அந்த மாதிரி நம்ம தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறணும். எல்லா தப்புகளும் மாறணும். மாறினாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான், இல்லைன்னா கிடையாது. நிறைய தப்பு செய்யணும், 1 2 இல்லை, நிறைய தப்புலாம். சரி கேட்குறா, நான் என்ன தப்பு செஞ்சு அல்ல என்னை சோதிக்கிறான், என்னைக்கு ஒழுங்காக தொழில் போனேன் நீ நம்ம கேட்குறான். என்னை செய்து சொன்னாங்க, நான் என்னைக்கு ஒழுங்காக தொழில் போனேன்? ஆமாம், ஒழுங்காகவே தொழில் போகிறதில்ல, சொந்த முதல்ல ஒழுங்காகவே நான் அரவணைக்கிறது இல்லை, சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்க, என்கிட்ட காசு இருக்கு நான் கொடுக்குறது இல்லை. அதை எப்படி எப்போ அல்லா என்னை ஏற்றுக்குவோம்? நம்மள்கிட்டயே தப்பு நிறையா இருக்குது. அதை ஒருத்தர் சொல்லலை, பொதுவாக சொல்ல என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்மளும் தப்பு செய்கிறோம். தப்பை நம்ம தப்புன்னு நினச்சி செஞ்சு அல்லாஹ் தவா செய்தோம்னாக்க மாற்றம் கிடைக்கும். ஆனால் சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். அதாவது மாறு செய்யக்கூடியவரில் ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவதற்கு முதலாளாக நம்ம ஆகக்கூடாது. முதல்ல நம்ம குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னாக்க, அதை பார்த்து பிறருக்கும் அந்த பிரச்சனை கலப்பினான்னாக்க எல்லா பாவமும் யார் முதல்ல குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களோ அவங்க போய் சேரும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கூனும் அவ்வள காஃபிரின், அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களில் முந்தியவளாக நீ ஆகிவிடாத அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் நம்மளை கபூல் செய்ய வேண்டும். தௌபா செய்யக்கூடியவர்களாக நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் மாற்றி கொடுக்கணும். அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாத தௌபா அதாவது ஆதமுடைய மக்கள் எல்லாமே தப்பு செய்யக்கூடியவதான். ஆனால் யார் தௌபா செய்கிறாங்களோ அவங்க நல்லவங்கண்டு ஹதீஸில் வந்திருக்குது. அந்த தௌபா செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி நல்ல முடிவானாக. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ். கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ்.